வணக்கம். இப்போ தேர்தல் தேதியெல்லாம் அறிவிச்சாச்சு. தேர்தல் தேதி அறிவிச்சோன்னே எல்லாமே பார்த்தீங்கன்னா, கூட்டணி கட்சியோட தொகுதி பங்கீடு, வேட்பாளர் தேர்வு அப்படின்னு சொல்லி பயங்கர பிஸியாவே இருந்துகிட்டே இருக்காங்க. அதிமுக மட்டும் பார்த்தீங்கன்னா, அமித்ஷா என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ பெரிய ஆளுமையான ஒரு கட்சி. இந்த கட்சி இன்னைக்கு இப்படி அடுத்தவங்களுடைய பாஜக மேல் இடத்தோட கண்ணாசைவுக்காக எடப்பாடி பழனிசாமி காத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிர்வாகிகள் பயங்கர டென்ஷனாக இருக்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் யாருமே கூட்டணிக்குள்ளே வரல, இன்னும் வரல. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேமுதிக அவங்க ரொம்ப எதிர்பார்த்தாங்க. எஸ்பி வேலுமணி, ஜக்கி வாசுதேவ், நைனா நாகேந்திரன் இவங்களெல்லாம் வச்சு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினாங்க. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தேமுதிக அதிமுக கூட்டணிக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதிமுகவில் இருக்கவங்களுக்கு வந்துச்சு. மாவட்ட செயலர் கூட்டத்திலே அவங்க சொன்னாங்க. பேசும்போது கூட அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எப்படியாவது தேமுதிக கூப்பிட்டு வந்துருங்க, ஏன்னா தேமுதிக கூட்டணிக்குள்ளே வரணும், கண்டிப்பாக வரணும். அவங்க வந்தால் தான் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கும். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2% ஒரு 5% வாக்குகள் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக இப்போ விஜயகாந்த் மறைவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தேமுதிகவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கண்டிப்பாக தேமுதிக கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடக்குதுன்னாரு. வேலுமணியெல்லாம் பேசி பார்த்தாரு. அவங்க எதிர்பார்க்குற ராஜ்யசபா சீட்டை கடைசி வரைக்குமே கொடுக்க முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக இருந்தார். ஒரு கட்சி கூட்டணிக்குள்ளே வரணும் அப்படின்னம்னா கண்டிப்பாக நம்ம என்ன செஞ்சுருக்கணும், விட்டு கொடுத்துக்கணும். நிர்வாகிகள் என்ன ஆதரிக்க யோசிக்கிறாங்க, தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு தலைமை இருக்கணும். ஆனால் இங்கே எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, அமித்ஷா என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் அவர் டெல்லி போகிறாரு. டெல்லி போய் தொகுதி பங்கீடு சம்மந்தமான பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. கூட்டணி கட்சிகள் யார் யாரோட எவ்வளோ தொகுதி ஒதுக்கணும்னு சொல்லி அவர் போய் அமித்ஷாவிட்ட கேட்குறாரு. முடிவெடுக்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமி. எவ்வளோ பெரிய ஆளுமையான ஒரு இயக்கம் இந்த இயக்கம், ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அவ்வளோ பெரிய இயக்கத்தை இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு வேதனை இருக்குது. ஏன்னா இப்போ நேர்காணல் நடத்தினதுலையே கிட்டத்தட்ட ஒரு 17-18 தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளர்கள் நீங்கள் தான்ப்பா வேட்பாளர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி டிக் அடித்தவங்க இந்த தேர்தலில் நாங்கள் போட்டி போட விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கூட்டணி பலம் இல்லை. கூட்டணி பலம் இல்லாமல் நம்ம போய் தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக நமக்கு சரிப்பட்டு வராது. இப்போ நிர்வாகிகளும் சரி, வேட்பாளரும் சரி, கூட்டணி பலம்னா என்ன, தாவேகாவை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும். அதை தான் பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி செய்ய வேண்டிய வேலையை பாஜக செய்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போது தாவேகா கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா இப்போது எடப்பாடி பழனிசாமி எத்தனை தொகுதிகளில் போட்டி போட முடியும் அப்படிங்கிறது தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்க 170 தொகுதியில் அதிமுக போட்டி போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வெற்றி பெறதுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 தொகுதிகள் வேணும். அதனால் அதிகபட்சமாக 170 தொகுதிகளில் அதிமுக சார்பாக ரெட்டை சின்னம் சார்பாக போட்டி போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு அளவு தொகுதி வரும். 118 தொகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதியை கூட்டணி கட்சிகள் ஒதுக்கி விட்டோம்னா தொங்கு சட்டமன்றமாக ஆகிடும் அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா அவர் விஜய கூட்டணிகளை கொண்டு வந்தால் அவர் எதிர்பார்க்கறது பயங்கரம். ஏன்னா அவரும் முதலமைச்சர் வேட்பாளர், இந்த சைடு எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இந்த மாதிரி சமயத்தில் யாராவது ஒருத்தங்க தான் விட்டு கொடுக்க முடியும். இப்போ விஜய் விட்டு கொடுக்குறாரு, பாஜக அழுத்தம் கொடுக்குறாங்க, சிபிஐ வச்சு இது பண்ணுறாங்க, ஜனநாயக படத்தை வச்சு இது பண்ணுறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை இது மாதிரி எல்லாத்தையும் வச்சு அழுத்தம் கொடுத்து விஜய் எப்படியாவது கூட்டணிகளை கொண்டு வந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு துளி கூட சம்பந்தம் இல்லை, துளி கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. தனிச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 தொகுதி வேணும் அப்படின்னம்னா 170 தொகுதியிலாவது கண்டிப்பாக அதிமுக போட்டி போடணும். ஏன்னா நிறைய தொகுதிகளை கிட்டத்தட்ட ஒரு 60 தொகுதிகளில் அதிமுக தோத்தா கூட ஒரு 120 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளோட பலத்தோட வெற்றி பெற முடியும். விஜய் வரட்டும், விஜய் வர்றதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் கொடுத்தா மிச்சம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130லேருந்து ஒரு 140 தொகுதிகள் தான் இருக்கும். விஜய் கொடுத்தா கூட ஒரு 50 சீட்டு கொடுத்தாங்கன்னா கூட 130 தொகுதி இல்லை 140 தொகுதிகளில் தான் அதிமுக போட்டி போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி போட்டால் கூட தொகுதி ஜெயிச்சா கூட தேர்தலில் சந்தித்தா கூட 130 தொகுதியில் தேர்தலில் வேட்பாளர் நிறுத்துறாங்க அப்படின்னா அதிமுகவுக்குள்ள மாவட்ட செயலர்கள்லேருந்து சிலர் ரொம்ப அதிருப்தியில் இருப்பாங்க. இப்போ தலைமை செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில இல்லை. இவங்களே எடப்பாடி பழனிசாமியே லட்சக்கணக்கான கோடிகள் பணம் வச்சுருந்தாலும் அவர் வேட்பாளர்கிட்டையும் 10 கோடி டெபாசிட் கேட்குறாரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பாஜக தேர்தல் செலவுக்கு நிதி கேட்குறாரு. இப்படி நிறைய விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி பாஜகவை அண்டி தான் இருக்கிறார். அதனால இப்போ வேட்பாளர் தேர்வில் நடந்த பிறகு கூட அவங்களாம் ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, இப்போ 130 தொகுதிகளில் அதிமுக போட்டி போடுது அப்படின்னா எத்தனை தொகுதிகளில் ஜெயிக்க முடியும்? ஒரு 90 இல்லை 100 தொகுதிகளில் தான் அதிகபட்சமாக வெற்றி பெற முடியும். ஒரு 30 தொகுதியில் அதிமுக கண்டிப்பாக தோக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம், ஒரு கால்குலேஷன் வச்சுக்கலாம். அப்படி வச்சோம்னா தாவேகால விஜய் கண்டிப்பாக 50 தொகுதியில் போட்டி போடுறாருன்னா அவர் ஒரு 20 தொகுதியில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பை வச்சுக்குவோம். இப்போது
அதிமுக என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா கூட்டணி ஆட்சி தான் அமைச்சாக முடியும். அப்போ விஜய் வந்து கண்டிப்பாக ஏதாவது கேட்பார். அமைச்சர் பதவியில் முக்கியமான பதவி கேட்பாரு, அதிமுக வந்து துணை முதலமைச்சர் பதவி கேட்பாரு. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. பாஜகவை இன்னொரு விஷயத்த வந்து யோசிக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக வாக்கு வங்கியை விட விஜயோட செல்வாக்கை பாஜக பயன்படுத்திக்க ஆசைப்படுது. ஏன்னா அதிமுக ஓட்டு வங்கி வந்து பாஜகவுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் தாமரை சின்னம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாஜக காரங்க ஓட்டு போடுவாங்க. அதே போல் அதிமுக காரங்க பாஜக நிறுத்துகிற வேட்பாளர்களுக்கு எதிராக தான் ஓட்டு போடுவாங்க. பாஜகவுக்கு கண்டிப்பாக வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு பாஜக பயப்படுது. காரணம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி இந்த வேலையெல்லாம் பார்ப்பார். கூட்டணி கட்சிகளை வந்து ஜெயிக்க விடக்கூடாது அப்படிங்கிற, எதிர்கட்சியாக கூட நம்ம இருந்துடலாம், கூட்டணி கட்சிகளோட ஓட்டுகளை நம்ம வாங்கிக்கிட்டு கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு, அது குறிப்பாக பாஜக வேட்பாளர்களுக்கு அவர் எதிராக தான் செயல்படுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பாஜக மத்தியில் இருக்குது. அதனால என்ன செய்கிறாங்க, விஜய் நம்ம கூட்டணிகள் கொண்டு வந்துட்டோம்னா அவங்களுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் கண்டிப்பாக பாஜகவை ஆதரிப்பாங்க, பாஜகவுக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. விஜய்க்கு இது என்டிஏ கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து சட்டமன்றத்துக்குள்ள ஒரு பலமான ஒரு இடத்த கண்டிப்பாக பிடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்களுடைய கருத்து தான் இது. இவங்க நினைக்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியை வந்து கூட்டணி கட்சியோடு சேர்ந்து அவர் வேணால் முதலமைச்சராக்கலாம் அப்படின்னு இப்போ பாஜக சொல்லுது. தேர்தல் முடிவுக்கு அப்புறமா பாஜக எடப்பாடி பழனிசாமி கழட்டி விட்டுட்டு அதிமுகவில் வேற ஒருத்தரை அவங்க வந்து கண்டிப்பாக முதலமைச்சராக்கினாலும் ஆக்குவாங்க. இது எல்லா மாநிலங்களையும் நடக்கிறது தான், பாஜக ஸ்டைல் அதுதான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாஜக தன்னை வளர்க்கணும் அப்படின்னோம்னா ஒரு திராவிட கட்சியை அழிச்சு தான் ஆகணும். எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒத்து போகிறாரு. அதிமுகவை பாஜக மேலிடம் அழிக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அமித்ஷாவை எதிர்பார்க்குறாரு. அமித்ஷாட்ட போய் பேசுகிறாரு. அமித்ஷா சொன்னால் தான் அவர் கேட்குறாரு. இன்னைக்கு தேர்தல் தேதி நேற்றுலாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நேரம் என்ன பண்ணியிருக்கணும், அதிமுக வேட்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ணி பிரச்சாரத்துக்கு கிளம்பி போயிட்டே இருக்கணும். ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அப்படி தான் பண்ணுவாங்க. அப்படி வேட்பாளர்லாம் அறிவிச்ச தொகுதியில் களத்தில் இறங்கி பரபரப்பை உருவாக்கி விட்டுருப்பாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. இப்போ விஜய் வராரா, கூட்டணிக்குள்ள வராரா, வரலையா அப்படிங்கிற ஒரு டவுட்ல இருந்துகிட்டே இருக்கு. இனிமேல் 17ஆம் தேதி தான் அவர் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள வர்றது வந்து பாஜகவுக்கு ப்ளஸ் அப்படின்னு நினச்சி தான் அவங்க பேசுகிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு அது ப்ளஸ்ஸே கிடையாது, அது மிகப்பெரிய ஒரு மைனஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதனால எடப்பாடி பழனிசாமி தாவேகாவை கூட்டிகிட்டு வர வேணான்னு அவர் யோசிக்கிறாரு. அவர் வந்து என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் தலைமை அவர் தான் அப்படின்னாலும் அவர் பேசுகிறதுக்கு அவருக்கு பயமாக இருக்குது, தயக்கமாக இருக்குது. ஏன்னா அவரோட பிடிமானம் ஃபுல்லாக பாஜக மேல் இடத்துல மாட்டிக்கிச்சு. அதான் தேர்தல் தேதி அறிவிச்சாச்சே, நீங்கள் சொல்ல வேண்டியது தானே, போல்டாக பேச வேண்டியது தானே, நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சே அப்படிங்கிற மாதிரிலாம் அதிமுகவில் எல்லாருமே உசுப்பேற்றுறாங்க. ஏன்னா இப்படி உசுப்பேத்தி தீகாரில் கொண்டு போய் போட்டுறாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி அவருமே இருக்காரு. இந்த மாதிரி இருந்தால் அதிமுக 2026 தேர்தலுக்கு அப்புறமா காணா போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, பவன் கல்யாண் தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி, பவன் கல்யாண் என்ன பண்ணுறாரு, பவன் கல்யாண் என்ன, அவர் என்ன சொல்கிறாரு, நான்லாம் பேச்சுவார்த்தையே நடத்தலையா, 20 வருஷமாச்சு விஜயை பார்த்து, நான் எங்கே பேச்சுவார்த்தை நடத்துகிறேன், அதெல்லாம் நான் நடத்தவே கிடையாது. விஜயிடம் பேசியே நான் 20 வருஷம் ஆச்சு, விஜய் பார்த்து இது பண்ணலை. அது இல்லாமல் வந்து யாரோட கூட்டணி வைக்கிங்கிறது கட்சி தலைவர் மட்டுமே நிர்ணயம் பண்ணுறதில்ல, கட்சியில் இருக்க நிர்வாகிகள் தொண்டர்கள் அவங்க முடிவெடுக்கிறது. இது வந்து விஜய்கிட்ட வந்து நான் பேசவே கிடையாது அப்படின்னு சொல்லி அடித்து அவர் ஒரு சைடு சத்தியம் பண்ணிக்கிட்டு கிடக்கிறாரு. என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ நாள் இந்த பேச்சு பரபரப்பாக பேச்சு இருந்தது. அப்போல்லாம் வந்து பவன் கல்யாண் எதுவுமே பேசலை. இன்னைக்கு தேர்தல் தேதி அறிவித்த பிறகு இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியலில் யாரை தான் நம்புறது, எதை தான் நம்புறது என்ன அப்படின்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, பவன் கல்யாண் இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து விஜய் இதுக்கு சம்மதிக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. பாஜகவோட கணக்கு என்ன அப்படின்னா, திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு போகக்கூடாது. அதே சமயத்தில் வந்து அந்த ஓட்டு பிரிஞ்சும் போயிடக்கூடாது. இப்போ திமுகவுக்கு எதிர்ப்பான ஓட்டுகள் அதிமுகவுக்கு வரும் அப்படின்னு நினைக்கும் போது இப்போ அதிமுகவுக்கும் வராது, விஜய்க்கு போவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் அதிமுகவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமை பிடிக்காம நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய ஓட்டும் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு போகாது, அது வந்து தாவேகாவுக்கு தான் போகும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிமுகவோட விஜய்க்கு கொஞ்சம் செல்வாக்கு அதிகம் அப்படின்னு பாஜக கணக்கு போட்டு தான் இப்போ கூட்டணி சம்மந்தமாக பேசுகிறாங்க. இன்னும் ஒரு 2 நாளைக்குள்ளே ஏதோ ஒரு முடிவு எடுத்து டக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம், உங்களுடைய கணக்கு என்ன, உங்களுடைய எண்ணம் என்ன, நீங்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எடப்பாடி பழனிசாமி 130 தொகுதிக்கு போட்டி போட ஒத்துக்குவாரா? அப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா அவரை வந்து கட்சியில் இருக்க நிர்வாகிகள்
போட்டி போடணும்னு நினைக்கிற தென் மாவட்டங்கள் நிர்வாகிகள் அவங்க என்ன நினைப்பாங்க? ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் 130 தொகுதி அப்படின்னா அவர் கொங்கு பெல்ட் எல்லாம் கழட்டி விட்ருவாரு. டெல்டா பெல்ட்டு எல்லாத்தையுமே கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு கொங்கு பெல்ட்டு ப்ளஸ் வட மாவட்டங்களில் மட்டும் கவனம் செலுத்துவார் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.